கண்டெடுத்த ஒரு இளம் பெண்ணாக 2004 மத்திய அமைச்சரவையில் மிகப்பெரிய பிரச்சனை 10 ஆண்டு கால ஆட்சியின் மீதான ஆன்டி இன்கம்பன்சி என்கிற ஒன்று இல்லையா அப்படிங்கிறது குறித்தும் நம்ம அடுத்த சுற்றுல பேசலாம். திரு ஆசீர்வாதம். திரு பொன்ராஜ், இப்போ தேர்தலுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்பு முடிவுகள்ல மாற்றம் ஏற்படலாம், ஆனா அது கலை யதார்த்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறதா? பாஜகவுக்கு உண்மையிலேயே பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறதா? உங்களுடைய பார்வை என்ன? கருத்து கணிப்பு முடிவுகள் எப்பொழுதுமே அது சரியா இருப்பதில்லை. பட் ஆனால் இந்த கருத்து கணிப்புகளை பொறுத்தவரை கள யதார்த்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது 10 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சி பிஜேபியினுடைய ஆட்சி ஹரியானாவில் ஒரு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில், பல்வேறு இஷ்யூஸுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு முடிவடைந்திருக்கிறது. இன்றைக்கு மக்கள், ஹரியானாவில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 6.1 ஹரியானாவில். இவங்க கூர்கானும் ஃபரிதாபாத்தும் 2 இண்டஸ்ட்ரியல் ஹப் இருக்கு ஹரியானாவில் இருக்கு. ஆனால் அந்த இண்டஸ்ட்ரியல் ஹப் பல்வேறு அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தான், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 6.1 அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியல் ஹப் ஹரியானாவுடைய மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கவில்லை என்றுதான் அர்த்தம். ஓகே, அது பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடியவர்கள் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்கலாம், ஆனால் அது ஹரியானா மக்களுக்கு பயனடைந்திருக்கிறதா என்றால் இல்லை. ரெண்டாவது அக்ரேரியன் கிரைசிஸ். இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் பில் 2020 அதிகமாக எதிர்த்து போராடியவர்கள் ஹரியானாவுடைய விவசாயிகள். அப்போ அந்த ஹரியானாவுடைய விவசாயிகளுக்கு இவர்கள் புதுசா ஒரு ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதாவது எம்எஸ்பி விட குறைஞ்சு போயிருச்சு அப்படின்னா இவங்க ஒரு ஸ்கீமை கொண்டாந்தாங்க. அந்த ஸ்கீம் அந்த ஸ்கீம் படி, அதாவது பவந்தர் பர்ஜ்பாய் யோஜனான்னு, அதாவது எம்எஸ்பியை விட ரேட்டு குறைஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கு நாங்கள் மேட்சிங்கா விவசாயிகளுக்கு பணம் கொடுத்து அவர்களை நாங்கள் காப்பாற்றுவோம்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்குன்னு தெரியல, அது ஒர்க் ஆகலை. அதனால ஏற்பட்ட பல்வேறு ப்ராப்ளம்ஸ் பிஜேபியினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியினுடைய வெளிப்பாடாக இருக்கு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் கவர்ன்டு ஸ்டேட் ஆஃப் பிஜேபி ரூல்டு கவர்மெண்ட் இஸ் ஹரியானா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஹரியானாவில் வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் பார்த்தா எங்க செல்வாக்கு அப்படியே தான் இருக்கு, ஒன்னும் சரியில்லை அப்படிங்கிறாரு திரு ஆசீர்வாதம். வாக்கு சதவீதத்துல நீங்க மெயின்டைன் பண்ணலாம், பட் ஆனா அதனுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில ஏற்பட்ட அந்த வீழ்ச்சிகள் இருக்கு. அந்த வீழ்ச்சிகள் இவர்கள் அட்ரஸ் பண்ணாத ப்ராப்ளம்ஸ். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க ஹெல்த் கேர்லயும் எஜுகேஷன்லயும் அச்சீவ் பண்ணிட்டாங்க, ஒன்னும் அச்சீவ் பண்ணல. அப்ப ஏதாவது அச்சீவ்மெண்ட் இருந்தா சொல்லுங்க அவங்கள. அடுத்து அன்எம்ப்ளாய்மெண்ட், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. கிட்டத்தட்ட ஜாட் ரிசர்வேஷன் எஜுகேஷன் 2016 எந்த அளவுக்கு ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ போஸ்ட் பண்ணுச்சு. அடுத்து பொல்யூஷன் அண்ட் என்விரான்மெண்டல் இஷ்யூ, இது எந்த அளவுக்கு இன்னைக்கு ஹரியானாவை அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு இன்னைக்கு எல்லாம் வருஷம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் கேப் எவ்வளவு இருக்கு. ஸோ இப்படி பல்வேறு பிரச்சனைகள்ல 10 ஆண்டு கால பிஜேபி அரசு தோல்வி அடைந்திருக்கிறது. அப்ப இந்த தோல்வியினுடைய வெளிப்பாடாக இன்றைக்கு ஒரு புது கவர்மெண்ட், காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கவர்மெண்ட் வர வேண்டும் என்று ஹரியானாவுடைய மக்கள் விரும்புகிறார்கள். அப்ப அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த ரிசல்ட் இங்க தெரியுது. ஆம் ஆத்மியும் களத்தில் இருக்கிறது. ஆம் ஆத்மிக்கும் அங்க ஒரு கன்சிடரபிள் செல்வாக்கு இருக்கு. இது மட்டுமா கேலோ இந்தியா இதெல்லாம் பண்ணி கவர்மெண்ட் முயற்சித்தாலும் இந்த நம்ம அத்லட்ஸுக்கு ஏற்பட்ட அவமானங்கள், அத்லட்ஸ் அந்த பிரிஜ் பூஷன் சிங்கை எதிர்த்து போராடிய காலகட்டத்தில் பிரதமர் பாராமுகமாக இருந்து இந்த ஹரியானாவில் இருந்த அத்லட்ஸுக்கு கொடுத்த அவமரியாதையெல்லாம், அது மட்டுமல்லாமல் ரீசெண்டா நடந்த ஒலிம்பிக் போட்டியில் ஏற்பட்ட அவமானங்கள், இப்படி எல்லாம் சேர்ந்து பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டை ஹரியானா மக்கள் எடுத்து தேர்தல் முடிவுகளில் எதிரொலிக்கும். கண்டிப்பா எதிரொலிக்காம எங்க போகும். அடுத்து ஜம்மு காஷ்மீர். இருங்க ஜம்மு காஷ்மீர் சொல்லிடுறேன். ஜம்மு காஷ்மீர் நீங்க ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் 2 ரீஜனை யூனியன் டெரிட்டரியா பிரிச்சு இன்றைக்கு ஜம்மு காஷ்மீர்ல ஒட்டுமொத்தமா டீலிமிட்டேஷன் என்ற போர்வையில இவர்கள் அதிகமான எண்ணிக்கையில, ஜம்மு ஏரியாவில் அதிகமான எண்ணிக்கையில கான்ஸ்டிடியூன்ஸை கிரியேட் பண்ணி அங்கு ஜெயித்து விடலாம் என்று கனவு கண்ட பிஜேபியினுடைய கனவு இந்த எக்ஸிட் போல் மூலமாக தாக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். இவர்கள் கொண்டு வந்த என்ன இதுவரைக்கும் நீங்க சொல்ற அந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையை சட்டத்திற்கு புறம்பா செய்யல, அது சட்டத்திற்கு உட்பட்டு அதை செய்ய வேண்டிய தேவையின் அடிப்படையில் செய்யப்பட்ட ஒன்றுதான் அப்படிங்கறது தானே வலியுறுத்தி சொல்றாங்க.
அது எப்படியெல்லாம் டீலிமிட்டேஷன் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும் சார். எப்படியெல்லாம் டீலிமிட்டேஷன் பண்ணுவாங்க, எப்படி வந்து ஓட்டு ஆளும் கட்சிகள் வந்து எப்படி டீலிமிட்டேஷன் பண்ணா எப்படி நம்ம ஜெயிக்கலாம் என்ற பிளானை போடுவாங்க, எப்படியெல்லாம் அதுக்கு அதிகாரிகள் உடந்தையாக இருப்பார்கள். அதுவும் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளக்கூடிய யூனியன் டெரிட்டரியில இன்றைக்கு வந்து அந்த யூனியன் டெரிட்டரியில போலீஸினுடைய கண்ட்ரோல் எல்லா கண்ட்ரோலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. இவங்க வெறும் வந்து வெரி லிமிட்டட் பவர்ஸோட தான் அந்த ஜம்மு காஷ்மீருடைய யூனியன் டெரிட்டரி அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்துல இவர்கள் டீலிமிட்டேஷன் எந்த அளவுக்கு நியாயமாக செயல்படுவார்கள் என்று உலகத்துக்கே தெரியும். இது என்ன பெரிய பெரிய இந்த விஷயமா அது. சோ இந்த டீலிமிட்டேஷன் காரணமாக இவர்கள் ஜம்முல அதிகமான எண்ணிக்கையில வந்து இவர்கள் வந்து கான்ஸ்டியூன்சியை கூட்டிட்டு காஷ்மீர்ல குறைச்சிருக்காங்க. அதனுடைய ரெஃப்ளெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 54% தான் வந்து டோட்டலா போலிங்கே ஆயிருக்கு. என்ன நம்பிக்கை இல்ல, அந்த நம்பிக்கை அவர்களுக்கு வரல இது வரைக்கும். இந்த 5 ஆண்டு காலத்துல 2019 அப்படி பார்த்தா பாராளுமன்ற தேர்தலில் 55% வாக்குகள் பதிவாச்சு, 2 இடங்கள் அங்க பாஜகவுக்கு கிடைச்சது. கிடைக்கும். அது 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 பாராளுமன்ற தேர்தலை பத்தி நம்ம பேசணும்னா அது வேற லெவலுக்கு போகும். அது அதுக்கு எப்படி பேச வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பேசி பட்டாயத்தை பேஸ் பண்ண தேவையில்லை. இப்ப வந்து நீங்க எடுத்துக்கோங்க, இந்த 7 ஆண்டு காலத்துல இந்த பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சியில இருந்த காலத்துல இவர்கள் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டாந்த தொகை எவ்வளவு? 2000 கோடி. இது என்னங்க ஜிடிபி? என்ன டெவலப்மெண்ட்? டூரிசம்ல என்ன டெவலப்மெண்ட் கொண்டாந்துருக்காங்க? அக்ரிகல்ச்சர்ல என்ன டெவலப்மெண்ட் கொண்டாந்துருக்காங்க? இல்ல வந்து எம்ப்ளாய்மெண்ட் எந்த அளவுக்கு இது கூட்டி காமிச்சு எம்ப்ளாய்மெண்ட்டை கூட்டியிருக்காங்க? எதுலையுமே சக்சஸ் இல்ல. அப்ப லாண்ட் ஆர்டரை மட்டுமே இவர்கள் சரி பண்ணி இருக்கிறார்கள் என்று சொல்வதிலையும் இன்னைக்கு நடந்த வரிசையா நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து லாண்ட் ஆர்டர் கண்ட்ரோல்ல இல்ல. அப்ப எந்த அளவிற்கு இந்த ஜம்மு காஷ்மீர் ஆர்டிகல் 370 ரிவகேஷன் வந்து செத்தவம்ப அடிச்ச செயல். அது ஏற்கனவே பல்வேறு கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே ஒவ்வொன்னா எல்லா அதிகாரத்தையும் பிடுங்கி கடைசியில் அவர்கள் ரிமூவ் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். 35A வந்து ரிவோக் பண்ணிருக்காங்க. அங்க யாரும் இடம் வாங்கிடலாம். எத்தனை பேர் இடம் வாங்கி எத்தனை பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சுங்க? சரி, சொல்லுங்க, பேசலாம். அது தொடர்பான புள்ளி விவரங்களை ராமசாமி மையப்பன் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நான் முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு பொன்ராஜ், நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு வேல்முருகன், இப்போ 2 இடங்களிலும் வந்திருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு முடிவுகள், ஆம் ஆத்மி இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் ஹரியானாவில் தனித்து போட்டி அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துச்சு. இப்போ இந்த கருத்து கணிப்புகளுக்கு பின்னால அந்த முடிவு சரி தவறு அப்படிங்கிற ஏதாவது ஒரு சுய பரிசோதனைக்கு போக வேண்டிய தேவை இருக்கா? கண்டிப்பாக இருக்கும். அது வந்து ஆக்சுவலி கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா சற்றேறக்குரிய 2% ஆஃப் ஓட்ஸ் தான் நாங்கள் பெற்றிருந்தோம். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வி ஹேட் அன் அலையன்ஸ் வித் காங்கிரஸ். ஒரு பார்லிமெண்ட்ரி தொகுதியில் போட்டிட்டோம். நேரோலி வி மிஸ் தட். அந்த தேர்தலில் இது வந்துட்டு எங்கள் தேசிய கட்சியான பிறகு இப்போ வந்து அந்த ஒரு எல்லா இடத்துலையும் வந்துட்டு கூட்டணி போகணுமா இல்லை தனித்து அந்த எங்களோட தனித்தன்மையோட போட்டிடணுமான்ற ஒரு நெருடல் இருந்தப்போ கூட கன்சிடரிங் தி ஓவரால் சிச்சுவேஷன் யாரை தோற்கடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஒரு நெகோசியேஷன் வாஸ் தேர் வித் காங்கிரஸ் இன் ஹரியானா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது மெட்டீரியலைஸ் ஆகலை. ஸோ அது குறித்து இந்த தேர்தலுக்கு பிறகு எங்களுடைய தலைவர் திரு கெஜ்ரிவால் அவர்கள் அப்புறம் அவர் வந்து இன்டென்சிஃபைட் கேம்பெயின் கடைசி ஒரு 10 டேஸாக வந்து ஹரியானாவில் வி ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை பண்ணியிருக்கிறோம். அதனோட ரிசல்ட்ஸ் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். வி ஹோப் தேர் வில் பி அ பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ். அது ஒரு விஷயம். அதுக்கடுத்து இந்த தேர்தலை பற்றி நம்ம பேசும்போது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணன் சொல்லியிருந்தப்போ வந்துட்டு குறிப்பாக இது வந்து மோடி ஓரியன்ட் எலெக்ஷனா, அப்படி வந்து மோடி சென்ட்ரிக் எலெக்ஷனாக தான் கடந்த காலங்களில் பிஜேபி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடந்த 10 ஆண்டு காலமாக அவர்கள் செய்ததன் முயற்சி வந்துட்டு மிகப்பெரிய தோல்வியை வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலே அவங்க சந்திச்சிட்டாங்க. இட் இஸ் நோ மோர் எ மோடி சென்ட்ரிக் எலெக்ஷன். காரணம் என்னென்னா இந்த எலெக்ஷனில் கூட இன்றைக்கி ஹரியானாவில் அவர் மொத்தமே அட்ரஸ் பண்ண ரேலிஸ் 4 ரேலிஸ் தான். ஸோ அவர்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக என்ன முயற்சிக்கிறாங்கன்னா மோடி சென்ட்ரிக் எலெக்ஷன் கிடையாது, இது வந்து ஸ்டேட் எலெக்ஷன் அப்படின்ற ஒரு பார்வையை கொண்டு செல்லக்கூடிய ஒரு முயற்சி அவங்க எடுக்கிறாங்களான்னு பார்க்குறேன். அதே மாதிரி காஷ்மீர்லேயும் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 or 4 மீட்டிங்ஸ் ரேலிஸ் தான் அவர் அட்ரஸ் பண்ணார். ஸோ